எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசும் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் எனக்கு உடம்பு சரியில்லை சுத்தமாகவே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு சரியாகுது. ஓகேங்களா? ஸோ ரைட், ஓகே. இப்போ பார்த்துடலாமா? ஸோ இப்போ நம்ம BTC யூஎஸ்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,09,700 ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு ட்ராப் ஆகுது. எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,09,800 1,07,340. சரிங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா கீழே நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குங்க. ஸோ அந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,03,376 98,492. ஓகேங்களா? 98,500 ரவுண்டு ஃபிகரை வச்சுக்கோங்க. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஏரியாவில் தான் இப்போ சஸ்டெயின் ஆகி நிற்குது. சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஏரியா ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஏரியாவில் தான் இப்போ சஸ்டெயின் நிற்குது. ஸோ நேற்று வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சனிக்கிழமை கேண்டலும் நம்மளுக்கு வந்து புல்லிஷாக க்ளோஸ் வைக்கணும். அதே மாதிரி மண்டே கேண்டலும் நம்மளுக்கு புல்லிஷாக க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்படி க்ளோஸ் வச்சதுன்னா நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? பட் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை கேண்டல் வந்து நம்மளுக்கு புல்லிஷாக க்ளோஸ் வச்சுது. ஆனால் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை கேண்டல் வந்து புல்லிஷாக க்ளோஸ் வைக்கல, பேரிஷாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? பட் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை க்ளோஸ் வைக்கல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது மண்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வைக்கும் கேண்டல் பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷாக இருக்குது. ப்ரைஸ் நல்லாவே வந்து மேற்கொண்டு போகுது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து வேலிட் ஆகுது இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இன்னும் வேலிட் ஆகலை, அதாவது அந்த பேட்டர்ன் வந்து இன்னும் ஆக்டிவேட்டில் இருக்குது. சரிங்களா? அது என்ன பேட்டர்ன்றது நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்திருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிடுது. சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனும் வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகணும், அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகணும். 13,500. ஓகேங்களா? ஒரே நிமிஷங்க. ஸோ இதை இங்கே மாற்றிக்கிறேன். ஓகே, இந்த 13,500 பிரேக் ஆகி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும் டெய்லியில். ஓகேங்களா? 13,500 பிரேக் ஆகி கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுதான் நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் வேலிட் ஆகிடும். ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு புல்லிஷ் டைரெக்ஷனில் போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ ஒருவேளை நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகி 1,07,000 கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா அடுத்த டிமாண்ட் ஏரியா இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, ஸோ நிறைய வந்து ப்ரைஸ் வந்து என்னென்னா ஒரு பியரிஷ் மூமெண்டம் வருது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு பேனிக் க்ரியேட் ஆகுது. பட் ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பியரிஷ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை. ஓகேங்களா? ஆனால் அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், 98,000 கீழே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா இது கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக தாங்க பார்க்கணும். சரிங்களா? அது வரைக்குமே நம்மளுக்கு புல்லிஷாக. ஓகேங்களா? ஸோ 98,000 கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா இது கொஞ்சம் நம்ம சீரியஸாக பார்க்கணும். அது நம்மளுக்கு வேறு கதை. சரிங்களா? பட் அது வரைக்குமே நம்மளுக்கு வந்து புல்லிஷ் தான். சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஏற்கனவே வந்து என் வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது வந்து வீக்லியில் நடந்தது. ஸோ இப்போ டெய்லியில் நடக்குது. என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கன்சல்டேஷன் ஆகிருக்கு. கன்சல்டேட் ஆகிட்டு ப்ரைஸு ஃபஸ்ட்டு கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ இந்த இடம் பாருங்கள். ஸோ கீழே வந்திருந்து திரும்பவும் வந்து லைட்டாக பவுன்ஸு, திரும்ப அதே அந்த லோக்கு கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? வந்துட்டு அகெயின் ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னுக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் பேட்டர்ன் பேர் சொல்லிடுவேன். ஸோ இந்த பேட்டர்னுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேண்டலும் நம்மளுக்கு புல்லிஷாக க்ளோஸ் வைக்கணும், நாளைக்கு கேண்டலும் நம்மளுக்கு புல்லிஷாக க்ளோஸ் வைக்கணும். அப்படி 2 கேண்டலும் புல்லிஷாக க்ளோஸ் வைக்கும் போது நம்மளுக்கு ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 1,13,500 மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 சினாரியோ நடந்தால் தான் இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். ஓகேங்களா? அது என்ன இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த பேட்டர்ன் வந்து ஸ்டில் நம்மளுக்கு வந்து என்னென்னா பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. அது என்ன பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் என்னென்னா AMD பேட்டர்ன். சரிங்களா?
ஸோ அதே மாதிரி பாருங்கள் அக்குமுலேஷனு, மேனிப்புலேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த அக்குமுலேஷன் தான் அந்த கன்சல்டேஷன் ஃப்ரேஸு, மேனிப்புலேஷன் வந்து அந்த அக்குமுலேஷனுக்கு கீழே நம்மளுக்கு என்னென்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த ஹையை எடுக்கும், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் புஷ். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்து டெய்லியில் இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேனிப்புலேஷன் ஃபேஸ் மாதிரி கீழே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதில் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்குக்கு மேலே போயிருக்கு, அகெயின் திரும்ப என்ன பண்ணியிருக்கு அந்த லோக்கு கீழே வந்து பிக்கஸ்ட்டு இப்போ ப்ரைஸு மேலே போய் கொண்டு இருக்குது. சரிங்களா? ஸோ தற்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் அந்த பேட்டர்ன் வேலிட் கிடையாது. ஒருவேளை ப்ரைஸ் அகெயின் நம்மளுக்கு 1,07,000க்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா அந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு இந்த ஏரியாக்குள்ளே ஃபார்ம் ஆகுதான்றது பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி இந்த ஏரியாவில் அதாவது எப்படின்னா நம்மளுக்கு ஒரு லோ திரும்ப போயிட்டு திரும்ப இப்படி வந்துட்டு அப்படி போகணும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் வேலிட். சரிங்களா? அது வரைக்குமே இது வேலிட் கிடையாது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, கீழே மேலே ஏறின்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த ஹையை கட் பண்ணும். 1,13,500க்கு மேலே வந்து கட்டாய் க்ளோஸ் வைக்கணும். அப்படி க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு அந்த ஏஎம்டி பேட்டர்னும் வேலிட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகும். ஓகேங்களா? அப்போது ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு மேலே ஷூட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டில். ஸோ போன மந்த் கேண்டலோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ரைட், போன மந்த் கேண்டலோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டலாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்தோட லோக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ அது இப்போவே நடந்துருச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு நாளே நடந்துருச்சு. ஸோ இன்னொரு விஷயமும் இருக்குது, ப்ரீவியஸ் மந்த் லோக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸும் பெண்டிங்கில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுவும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்கேஸ் 1,07,000க்கு கீழே வந்தானா கண்டிப்பான முறையில் ப்ரீவியஸ் மந்த்து கீழே இருக்க ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போவோம். சரிங்களா? ஸோ தற்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து ஸ்டில் நவ் நம்மளுக்கு வேலிட் இல்லை. ஓகேங்களா? ஆனால் அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் வேலிட் ஆகலை. வேலிட் ஆகணும்னா நம்மளுக்கு இந்த ஏரியா பாருங்கள் 1,13,500க்கு மேலே போய் கட்டாய் க்ளோஸ் வச்சா மட்டும் தான் அது வேலிட். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுனா கட்டாய் க்ளோஸ் வச்சு சின்னதாக புல் பேக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல புஷ் கொடுக்கும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த பேட்டர்ன் மட்டும் வேலிட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் இங்கேருந்து வந்து நல்ல ஷூட் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தீரியம். ஸோ இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேட்டில் தான் இருக்குது. சரிங்களா? இத்தீரியம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேட் மோடில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் நடந்திருக்கு. அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அகெயின் வந்து இத்தீரியம் வந்து நல்லா புஷ் ஆகும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸ்டில் நவ் நம்மளுக்கு வந்து இத்தீரியம் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ். ஓகேங்களா? டாமினன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஏரியாவில் ஒரு சப்ளை ஏரியா இருக்குன்னு சொல்லியிருந்தால் அந்த சப்ளையை வந்து டச் பண்ணலை இன்னும். ஓகேங்களா? அந்த சப்ளை பக்கத்தில் இருந்தால் ரிஜெக்ட் ஆகிருக்கான். ஓகேங்களா? ஸோ ரிஜெக்ட் ஆனவங்க கூட இந்த லோக்கு கீழே இன்னும் க்ளோஸ் வைக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லோக்கு கீழே க்ளோஸ் வச்சான்றது. ஸோ அப்படி லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டான்னா அப்போ அகெயின் நம்மளுக்கு புஷ் ஏதாவது கொடுத்ததுனா கூட இந்த ஏரியாவில் ஏதாவது சப்ளை கிடச்சிதுன்னா அங்கேருந்து நம்மளுக்கு கீழே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு பியரிஷாக மாறலை. ஓகேங்களா? ஸோ பியரிஷாக மாறணும்னா 1,00,000 கீழே, அதாவது 98,000க்கு கீழே வந்து ஒரு வீக்லி கேண்டில் கட்டாய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? வச்சுதுன்னா அதுவும் நம்மளுக்கு வந்து ஸ்டில் அது நம்மளுக்கு கன்ஃபார்மாக பியரிஷ்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் வந்து செல்லர் அதிகமாக வர ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு பியரிஷ் ஆகும். அது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ மார்க்கெட் வந்து அகெயின் ஒரு புஷ் கொடுக்கணும் மேலே. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நல்லா பியரிஷ் சொல்கிறது அதுவே ஒரு புல்லி சைன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வேறு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவே பிடிச்சி நிற்குது, அதுக்கு கீழே வேறு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டு ஒரு புல்லி சினாரியோவில் தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. சரிங்களா? ஒன்றும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா?
ரைட், ஓகே. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். உங்களோட கமெண்ட்ஸ் அது ஓகேங்களா. இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக என்னோட டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.